வணக்கம். என்ன குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? 3ஆம் பருவத்துக்குள்ள முதல் பாடம் வாங்க. புதுமைகள் செய்யும் தேசம் இது. இந்த பகுதியில என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, கற்றல் நோக்கம் இந்திய நாட்டின் சிறப்புகளை அறிதல், வாழ்வில் எளிமையின் சிறப்பை உணர்தல், சமூக மாற்றத்தில் காந்தியின் பங்கினை தெரிந்து கொள்ளுதல், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கினை அறிந்து போற்றுதல், சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். இந்த கருத்துக்களை தான் இந்த அலகு முழுவதும் படிக்க போறோம். இதான் கற்றல் நோக்கம். முதலில் பாரதம் அன்றைய நாற்றாங்கால், நம்முடைய நாடு எப்படிப்பட்டது, எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. நம் நாட்டில் இயற்கை வளங்கள் மட்டும் இல்லை, இலக்கிய வளங்களும் மிகுந்திருந்துச்சு. வேற்றுமையில ஒற்றுமை இருந்தது. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்கள்தான் என்பதை தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்துகின்ற ஒரு பாடல்தான். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை இலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் புத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமை செய்த தேசம் இது. நம்ம நாட்டில் யாரெல்லாம் புதுமைகள் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்காக வள்ளுவரையும் காந்தியையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. புதுமைகள் செய்த நாட்டில் திருக்குறள் ஆடையாக இருந்தது. உண்மைகளை போற்ற நம்முடைய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு தான் மேலாடையாக இருந்தது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவேரி கரை வரை எதிரொலித்தது. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகள் கங்கையோட ஆற்றுக்கு அலைகளாக இசையமைத்தது. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்பட்டது. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவித்தது. புல்வெளிகளெல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக திகழ்ந்தது. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தந்தது. இது போன்ற அல்லல்ல குறையாத அமுத சுரபி இருந்ததுதான் நம்முடைய பாரத நாடு. பிற நாட்டு மக்களோட பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குது. அப்ப இவ்வளவு சிறப்புக்கும் மூல காரணமாக இருந்தது அன்புதான், அகிம்சைதான் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது இவர் இயற்றிய நூல்கள். தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தான் இந்த கவிதை இடம்பெற்று. நன்றி.